இன்னைக்கு வந்து திருச்சி 180 கிலோமீட்டர் கரெக்டா இங்க இருந்து. எப்படி சொல்றேன்னா அடிக்கடி நான் திருச்சிக்கு போறதுனால எனக்கு 180 கிலோமீட்டர். அண்ணன் வந்திருக்காப்புல, சாப்பிட்டுருக்காப்புல. அண்ணன் வந்து என்னன்னா அந்த லவ்லி ஃபேன்சி, உங்க எப்படின்னா ஃபேன்சி நம்பர் மட்டும் எடுத்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி அண்ணன் இது பண்ணிருக்காப்புல. அண்ணன் இப்ப நீங்க சாப்பிட்டாலும் எப்படி மைக்குங்க. இதுல என்ன ஒரு இது சிறப்புனா, போன மாசம் நான் ஃபேமிலியோட ஒரு 10 பேர் வந்தேன். ஆனா வந்துட்டு இடம் கிடைக்காம திணறி வேற வழி இல்லாம அரை மணி நேரம் கழிச்சுட்டு வேற வழி இல்லாம ஊருக்கே திரும்பி போயிட்டேன். இப்ப எப்படி இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுமே புறப்பட்டு வந்துட்டேன் திருச்சியில இருந்து. ஒரு ட்ரையல் பார்ப்போம், ஆமா, நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. என்னென்ன சாப்பிட்டேன்னா நாசிலமா சாப்பிட்டேன், தொம்யாம் சூப் சாப்பிட்டேன், இக்கான் தீக்கா ரசா சாப்பிட்டேன். அப்புறம் இன்னொன்னு 2 பேரும் அங்க போயிட்டாப்ல, போயிட்டாங்க. இவ்வளவு சாப்பிட்டேன். பில் 1720 ரூபா வந்துச்சு. ஆனா செம்ம திருப்தி உண்மையிலே. அந்த நாசிலமா அந்த நாசிகோரிங் கம்போங் சான்ஸே இல்ல. அப்படியே நாசிலமாவும் நாசிகோரிங் கம்போங்கும் மலேசியால எப்படி சாப்பிட்டோம்னா அப்படியே இருந்துச்சு. உண்மையில மறக்க முடியாது. நான் 2ஆம் தடவை முயற்சி, அதாவது பாபர் 17 முறை படையெடுத்து போய் நாட்டை கைப்பற்றின மாதிரி நான் 2வது முறை கைப்பற்றி இன்னைக்கு இடம் கிடைக்கல. வேற வழி இல்லாம எப்படி அடிச்சு பிடிச்சு உட்கார்ந்துட்டு சுவையெல்லாம் சூப்பர். நான் வந்து ஜலாலுதீன் லவ்லி ஃபேன்சி திருச்சி ஃபேன்சி நம்பர் விற்பனையாளர் திருச்சியில இருந்து வந்திருக்கிறேன். ஆனா இப்ப உங்களை மாதிரி தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறியா? ஆனா நீங்க வர்றதா இருந்தா தயவு செஞ்சு சாட்டர்டே சண்டே வந்துடாதீங்க. அதே மாதிரி பப்ளிக் ஹாலிடே 2-3 நாள் தொடர்ந்து வந்தா வந்துடாதீங்க. தயவு செஞ்சு வீக்கெண்ட் தவிர்த்து மத்த நாள்ல வாங்க. ஓரளவு உட்கார்ந்து ஃப்ரீயா ரிலாக்ஸா சாப்பிடலாம். ஏன்னா எல்லா மக்களுமே வெளியூர்ல இருந்து வர்றவங்க இல்லைன்னா போன் பண்ணி கேட்டுட்டு வந்துருங்க. அது சரி, கரெக்ட். வீக்கெண்ட் எல்லாம் நோக்கி வர்றதுனால கூட்டம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருது. இது ஒரு சின்ன கிராமம் தான். ஆனா இந்த கிராமத்துல தொம்யா மலேசியானால வந்து இந்த கிராமமே இன்னைக்கு அகில உலக லெவல்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம்.